நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா வெரைட்டி ரைஸ் எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்கலாம். வளகாப்பில் வந்து இந்த மாதிரி தான் வெரைட்டி ரைஸ் செய்வாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ரைஸ், ஒரு புளி சாதம், ஒரு சுண்டல், ஒரு அப்பளம், ஒரு வறுவல், ஒரு வடை, ஒரு பொரியல், ஒரு சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் தயிர் சாதம். இதோட நீங்கள் வேணால் தேங்காய் சாதம், எந்த சாதம் வேணாலும் நீங்கள் இதோட பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம செய்ய போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் செய்ய போகிறோம். இந்த சுண்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெள்ளை சுண்டல் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரே ஒரு கப்பு ஊற வச்சுருக்கேன். இது வந்து 3 பேர்த்துக்கு இது வந்து இந்த மெஷர்மெண்ட் எதுவுமே போதும். இப்போ வந்து பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் அதிகமாக வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதுக்கு பதில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு 2 to 3 டீஸ்பூன் வச்சுக்கலாம். ஒரு வெங்காயம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு குக்கரை எடுத்துக்க போகிறோம். குக்கரை எடுத்து அந்த சுண்டல் போட்டுக்கலாம். சுண்டல் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டு குக்கரை மூடி வச்சு 3 to 4 விசில் நம்ம விட்டு இந்த மாதிரி நான் இப்போ வேக வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ வந்து இந்த சுண்டலில் இருக்க தண்ணியை நம்ம வடிகட்டிடலாம். வடிகட்டிடுறதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஒரு பாத்திரத்தை வடைசட்டி எடுத்துக்கலாம். வடைசட்டி எடுத்து அதில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அதில் நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு இதில் பெருங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி வேணால் நீங்கள் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நல்லா இது ஆனதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் வெங்காயத்தையும் போட்டு இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போடுங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சுண்டலில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வாட்டினதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வாட்டினதுக்கப்புறம் இந்த சுண்டலை நம்ம இதில் போட்டுக்கலாம். சுண்டலை போட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டினதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காவை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மெனுவில் ஃபஸ்ட்டு என்ன ரெடி ஆகிருக்குன்னா நம்மளுக்கு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள். அடுத்தது நம்ம மெனுவில் நம்ம மெதுவடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நான் குண்டு உளுந்து வந்து 1 கப்பு வந்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 மணி நேரமாவது ஊறினா தான் நல்லாயிருக்கும். பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து 2 டீஸ்பூன், வெங்காயம் வந்து அரை வெங்காயம் to 1 வெங்காயம் வச்சுக்கலாம். மிளகு வந்து 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கிரைண்டரில் பச்சை மிளகாய் போட்டு அரைஞ்சதுக்கப்புறம் உளுந்து போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் போட்டு நான் வந்து அரைச்சி நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ கொத்தமல்லி, கருவேப்பிலை, வெங்காயம், மிளகு போட்டிருக்கேன் இது மேலே. இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வாயில் துளுண்டு மாவு வச்சு பாருங்கள், உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா எண்ணெயை காய வச்சுக்கலாம். ஒரு கையை நல்லா நம்ம எந்த கையில் வடை தட்டுறோமோ அந்த கையை தண்ணியில் நினச்சிட்டு வடைக்கு மாவு உருண்டை எடுத்து வச்சு நடுவில் ஒரு ஓட்டை போட்டு நம்ம எண்ணெயில் போட்டு இங்கே பாருங்கள் நான் இப்போ எடுத்திருக்கேன். நம்மளுக்கு இப்போ வந்து வடை ரொம்ப வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெனுவில் அடுத்தது பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா பொரியல். இது வந்து நல்லா லெமன் ரைஸ்க்கு இது தொட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லெமன் ரைஸ்க்கு, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா போகும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? உருளைக்கிழங்கு நான் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். சோம்பு 1/4 டீஸ்பூன், 3 பல் பூண்டு, 3 பல் வந்து வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து நான் சாம்பார் தூள் எடுத்திருக்கேன். இப்போ வெரைட்டி ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு உருளைக்கிழங்கு ஐட்டம் அதை வந்தால் நல்லா எல்லாத்துக்குமே இது வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த பொரியல் வந்து எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு குக்கரில் நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு உருளைக்கிழங்கு தண்ணி முழுகிற அளவுக்கு விட்டு வந்து நான் ஒரு 3 விசில் விட்டு இந்த உருளைக்கிழங்கை வந்து நான் வேக வச்சுருக்கேன். நல்ல மாவு கிழங்குனா நீங்கள் 1 விசில் விட்டாவே போதும். இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு அது தோல் உரிச்சிருக்கேன். நான் தோல் உரித்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ அந்த வேக வச்ச கிழங்கை வந்து அப்படியே வச்சுட்டு மிக்ஸி எடுத்துக்கலாம். மிக்ஸி எடுத்துகிட்டு நம்ம அந்த பூண்டு வச்சுருக்கோம் பாருங்கள், பூண்டும் வெங்காயத்தையும் என்ன பண்ண போகிறோம், நம்ம ஒரே ஒரு ஓட்டிக்கலாம். ஓட்டினதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துகிட்டு
2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு அதில் என்ன பண்ண போகிறோம், சோம்பு போட போகிறோம். இதோட கருவேப்பிலை போட்டுக்கிறவங்க கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் வெங்காயம் பூண்டு, அந்த ஒன்றுக்கு குத்தலாக அரைச்சி வச்சுருக்கா அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம போட்டு அதை நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்போ தான் வந்து உங்களுக்கு பொரியல் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் இன்னும் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, அதை வந்து நான் இதை வந்து போட்டிருக்கேன். போட்டு என்ன பண்ண போகிறேன், இது அந்த மசால் வந்து இந்த கிழங்குல வந்து படுற மாதிரி நல்லா வாட்டிக்கலாம். வாட்டினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் தூள் இருக்குது பாருங்கள், அதை போட்டு நல்லா வந்து ஒரு மீடியம் ஸ்லோவில் வச்சு இதை வந்து நல்லா ஒரு வந்து 5 to 7 minutes நல்லா வந்து வாட்டிக்குங்க. அதுக்கப்புறம் வாட்டி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது என்ன செய்ய போகிறோம்னா காலிஃப்ளவர் 65. இது வந்து முக்கியமாக வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. காலிஃப்ளவர் நான் சும்மா வந்து ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு 1 டீஸ்பூன், கடல மாவு 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், எல்லாமே வந்து ஒரே அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து 1/4 டீஸ்பூன், லெமன் ஜூஸ் வந்து அரை பழத்தோட லெமன் ஜூஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதோடு நீங்கள் வேறு ஏதாவது மசால் தூள் வேணுன்னா நீங்கள் வச்சுக்கோங்க. அது ஒரு அரை டீஸ்பூன் நான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நிச்சயமாக வந்து குழந்தைங்களுக்கு சுட சுட நீங்கள் எடுக்கும் போது கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வச்சுருக்க மாவு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நான் வச்சுருக்க மசால் தூள் போட்டிருக்கேன், பெருங்காயம் போட்டிருக்கேன். அதிலே வந்து இப்போ வந்து நான் லெமன் ஜூஸ் அதில் புழிஞ்சு விட்டுக்கிறேன். நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா போட்டு இந்த மாவு நல்லா எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா வந்து குலுக்கி விடணும். குலுக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கையில் பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே தனியாக வச்சுருங்க. அதுக்குள்ளே இடையில் நீங்கள் எண்ணெய் சட்டியை காய வச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் சட்டி காய வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒன்று வந்து போட்டு பார்த்துட்டு அது உப்பு பத்திருக்கான்னு அதிலே பார்த்துக்குங்க. அப்படி சப்போஸ் உப்பு பத்தலைன்னா அதை வந்து நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நான் காலிஃப்ளவரை வந்து ஒவ்வொன்றா உதிரியாக போட்டு விட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவரை வந்து கிட்டத்தட்ட வெந்து வந்துருச்சு. இது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது, நல்லா அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இது நல்லா பாருங்கள் வெந்து வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து காலிஃப்ளவரை அடுப்பில் வந்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்மளுக்கு காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து ரைஸ் ஐட்டத்துக்கு போகலாம். இப்போ நம்ம இப்போ வந்து சக்கரை பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பில் நான் 1 கப்பு வந்து ரைஸ் எடுத்திருக்கேன். அதிலே வந்து 1/4 கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து நான் டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கோகோனட் வேணும்னா நீங்கள் ஒரு 2 to 3 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். முந்திரி வந்து வறுத்ததே வந்து நான் ஒரு 10 to 15 எடுத்திருக்கேன். நெய் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ml வேணும். ஏலக்காய் பொடி ஒரு டீஸ்பூன், வெல்லம் வந்து ஒரு 200 கிராம் நம்மளுக்கு தேவை. நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் கம்மியாக வச்சுக்கோங்க, இல்லை அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் அரிசி, பருப்பு, இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்போ தான் உங்களுக்கு அந்த சக்கரை பொங்கல் பார்க்க கொஞ்சம் கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம அரிசி 1 கப்பு எடுத்திருக்கனால நான் வந்து 5 கப்பு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன். அதில் நல்லா ஒரு 3 to 4 விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறம் நான் வந்து பொட்டேட்டோ மேஷ் வச்சு இதை நல்லா மசிச்சு விட்ருக்கேன். நல்லா வந்து கொலன்னு. இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெய், ஏன்னா நெய் வந்து அந்த வந்து இறுகாமல் இருக்கிறதுக்கோசரம் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போ வர வெள்ளத்தில் வந்து உங்களுக்கு கல், மண் அந்த மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து மண் அந்த மாதிரி தெம்பிடும். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இப்போ வந்து ஒரு கிண்ணியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் வெள்ளத்தை
நல்லா பாகு மாதிரி காய்ச்சிருக்கேன். அது நல்லா காஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு வடிகட்டி எடுத்து அந்த பாகை வந்து நம்ம வச்சுருக்க சாதத்தில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி அதை என்ன பண்ண போகிறோன்னா, அந்த சாதம் வந்து சாதத்தில் வெள்ளைப்பாகு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம நல்லா கிண்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து நான் வந்து கிண்டி வந்திருக்கு. கலர் பாருங்கள், நல்லா சர்க்கரை பொங்கல் நல்லா கலர் வந்திருக்கு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, தேங்காயும் ஏலக்காய் பொடியும் போட போகிறேன். சப்போஸ் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் வந்து ஃப்ரெஷ் தேங்காய் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு கூடும். இப்போ நான் அந்த கோகோனட் பவுடரும் ஏலக்காய் பொடியும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் கிட்டத்தட்ட வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் நம்ம வச்சுருக்க முந்திரியும் நம்ம அப்போ வந்து கொஞ்சமாக தான் நெய் விட்டோம். இப்போ வந்து மிச்சம் வச்சுருக்க அவ்வளோ நெய்யையும் வந்து நம்ம ஊற்றி நல்லா கிண்டிக்கலாம். இங்கே பாருங்கள், நெய் மிதக்க நம்மளுக்கு வந்து சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம என்ன வந்து செய்ய போகிறோம், இப்போ நம்ம இந்த வெரைட்டி ரைஸ்க்கு தேவையான ஒயிட் ரைஸ் எவ்வளோ வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் 3 கப் ரைஸ் வச்சு 7.5 கப் தண்ணி விட்டு ரைஸ் பாருங்கள். இப்போ நான் வந்து 2 விசில் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம அடுத்தது நம்ம மெனுவில் என்ன செய்ய போகிறோம்னா, லெமன் ரைஸ் பண்ண போகிறோம். லெமன் ரைஸ்க்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, 1 கப்பு வந்து வேக வச்ச சாதம், 1 லெமனு, அதுக்கப்புறம் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வந்து 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை ஒவ்வொரு கொத்து, முந்திரி 3 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதோட நீங்கள் கடலைப்பருப்பு வேணும்னா கடலைப்பருப்பு போட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து ரைஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து லைட்டாக நம்ம நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா அந்த சாதம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் மேலே வந்து நம்ம நல்லெண்ணெய் விட்டுட்டா அது உங்களுக்கு உதிரியாக நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு அதில் நான் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் செவந்து வந்தோடனே இதில் நான் வந்து பெருங்காயத்தை போட்டிருக்கேன். பெருங்காயம் நல்லா போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி நான் அதில் வந்து தேவையான பொருட்களில் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி, அதுக்கப்புறம் முந்திரி, மஞ்சத்தூள், லெமன் ஜூஸ் போட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து அதை இது பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம வேக வச்ச சாதத்தையும் இதில் நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து இந்த லெமன் ரைஸ்க்கு தேவையான அந்த கொஜ்ஜி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இதில் சாதத்தை போட்டுக்கலாம். சாதத்தை போட்டு ரொம்ப கரண்டி வச்சு குத்தாமல் இருந்திங்கன்னா உங்களுக்கு சாதம் நல்லா விதையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரண்டியை வச்சு அழுங்காமல் நம்ம வந்து சாதம் பிசைஞ்சிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு இப்போ லெமன் ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம மெனுவில் அடுத்த ஐட்டம் நம்ம வெரைட்டி ரைஸில் என்னன்னு பார்க்கலாமா நம்ம. இப்போ நம்ம மெனுவில் அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா. தயிர் 1 கப்பு, நல்லா மசச்ச சாதம் வந்து 1 கப்பு, தாளிக்கிறதுக்குன்னு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு எல்லாமே வந்து 1/2 டீஸ்பூன், இஞ்சி பொடியாக நறுக்கியது, பச்சை மிளகாய் 3, கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து ஒவ்வொரு கொத்து வந்து தேவையான பொருட்கள். இதோட வந்து பெருங்காயம், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சாதம் வந்து நம்ம குக்கரில் அடியில் இருக்க சாதம் வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு நல்லா குழஞ்ச மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம தயிர் சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாதத்தை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பொட்டேட்டோ மேஷ் வச்சு நல்லா வந்து மசச்சிக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் போட்டுட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம இதோட பெருங்காயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு செவந்து வரும்போது நம்ம வச்சுருக்க தயிர் சாதம் பாருங்கள் நல்லா மசிச்சுட்ருக்கோம்ல. இப்போ அதில் அந்த தாளிச்சதை நம்ம கொட்டிக்கலாம். கொட்டி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இறக்கி இது பண்ணிடலாம். இப்போ நம்ம மெனுவில் அடுத்தது பார்த்திங்கன்னா புளி சாதம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா அந்த புளி கொஜ்ஜி தொக்கு வந்து நான் ஆல்ரெடி எப்படி செய்கிறதுன்னு வந்து வீடியோ போட்டிருக்கேன் நான்.
இப்போ வந்து நம்ம அதை புளிகோஜிக்கு அந்த புளிகோஜி போட்டு சாதத்தை நான் இப்போ வந்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ நம்மளுக்கு புளி சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மெனு